ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைங்களோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க. அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இப்போ வர ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்குன்னு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாசிப்பரு நல்லா வறுத்தெடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுப்பட்டு வரும். கலர் மாறிட்டே இருங்க. அரோமா நல்லா வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஹையில் வச்சுன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். நல்லா வறுப்பட்டு வர ஆரம்பிக்குது. ஒரு 5 மினிட்ஸாக தான் ஆகுது. இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். இப்போ அதே பேன்லேயே ஒரு 3 ஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுன்னா கருப்பெல்லோடு எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வறுத்தெடுங்க. நல்லா எள்ளு உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அதுவும் தீஞ்சிடும் சீக்கிரம். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. வறுப்பட்டு வர ஆரம்பிச்சிச்சு. செவந்து வர ஆரம்பிக்குது. இது தட்டில் கொட்டிக்கிறேன். இது தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே நான் எந்த கப்பில் நான் பயிர் எடுத்தனோ அதே கப்லேயே 1/2 கப் தேங்காய் துருவனது எடுத்திருக்கேன். அதையும் நெய் போட்டு நான் வறுத்தெடுக்க போகிறேன். வெறுமாலில் வறுத்தா தேங்காய் அந்தளவு வறுப்பட்டு வராது. அதில் லைட்டாக நெய் ஊற்றி நான் வறுத்து எடுத்துகிட்டு வரேன். நெய்க்கு மேலே நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா தேங்காவை வறுப்பட்டு வரட்டும். தேங்காய் பாருங்கள் நல்லா கலர் மாறி வரணும். தேங்காயில் இருக்க தண்ணி பதம் கொஞ்சமாக குறைஞ்சாதான் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லை சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் நல்லா கிளறி விட்டே இருங்க. உங்களுக்கு பாருங்கள் தேங்காய் நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்குது. நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் இது எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆறி வந்த பிறகு அரைக்கலாம். இப்போ இதுக்கு இடையில் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு போல் எடுத்திருக்கேன். இந்த போலில் நான் எந்த கப்பில் பயிர் எடுத்தனோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்க போகிறேன். இந்த வெல்லம் எனக்கு 1/2 கப் எடுத்தால் போதுமானதாக இருக்கும் ஸ்வீட்டு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். தூள் வெல்லம் தான் இது. இதை நம்மளால கரைச்சி வச்சுக்கிறேன். நான் வெல்லத்தை அப்படியே ஊற்ற மாட்டேன். கரைச்சி தான் நான் ஊற்றி எடுப்பேன். சம்டைம்ஸ் அதில் நிறைய துகள்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதற்கிடையில் எல்லாமே ஆறி வந்துச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம ரெடி பண்ண பாசி பயிரை அரைச்சிட்டு வந்துடுங்க. தனியாக போட்டு நல்லா நெழுக அரைச்சி வந்துடுங்க. இது தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் எள்ளையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு தனியாக அரைச்சிடுங்க. இது தனியாக அரைச்சிடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இந்த வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுக்கணும் தெரியுங்களா? நம்ம காய்ச்சிடலாம். பேன் வச்சு வெள்ளை கரைச்சலை ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரணும். வெள்ளத்துக்கு பக்குவம் எதுவும் கிடையாதுங்க. பிசு பிசு தண்ணி வரும்போது நீங்கள் எடுத்துட்டா போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பி திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெள்ளை கரைச்சலை எடுத்து இந்த மாவில் நான் ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கலரி விடுங்க. இதற்கிடையிலேருந்து நான் மாவில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன். அதையும் போட்டு தான் நான் பிசைஞ்சிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதை கையில் எண்ணெயில் நெய் தடவிக்கிட்டு உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி நான் உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் எடுத்த 1 கப் மாவு 1/2 கப் வெல்லத்துக்கு எனக்கு ஒரு 19 உருண்டை கிடச்சிருக்கு. இது நல்லா உருண்டையை எடுத்து வச்ச பிறகு ஒரு போல் எடுத்துக்கிறோம். இந்த போலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க. மாவு ரொம்ப திக்காலும் ரொம்ப தின்னாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லா கரைச்சிடுங்க கை வச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை இருக்கு இல்லைங்களா, இதை மாவில் முக்கி நம்ம பொரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை மாதிரி மாவில் ஒரு 1 கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். இல்லை 2 போட்டு எடுக்கலாம். இது முந்திரி கொத்து அப்படின்னு சொல்கிறதால அவங்க 4-5 சேர்த்து தான் போடுவாங்க. நான் 3 மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி 3 போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. உங்களுக்கு மேல் மாவு மட்டும் நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்த மாவு தான். இங்கே பாருங்கள், அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா நான் பொரிச்சு எடுக்கிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தா இந்த மாதிரி 3-3ஆகவும் நீங்கள் போடலாம். 2-2ஆகவும் போடலாம். உங்கள் கைக்கு நிறைய வந்து 5 கூட நீங்கள் போட்டு போடலாம். இந்த மாதிரி எல்லா
உருண்டையும் மாவில் நான் முக்கி போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு பத்தலாம் திரும்பி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, உங்களுக்கு இப்போ சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். பட் ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.